வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. இன்னைக்கு நம்ம ரோந்து வாகனம் அப்படின்ற சீரீஸ்ல முதல் பகுதியா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முகலாயர்கள் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். இந்த முகலாயர்கள் அப்படின்ற டாபிக்ல இருந்து நிச்சயமாக ஒரு வினாக்கள் எல்லா பொது தேர்வுலுமே, அரசு பொது தேர்வுல கண்டிப்பா கேட்டுடுறாங்க. சரி, நம்ம அதை பத்தின டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். முகலாயர்கள், இந்த முகலாயர்கள் அப்படின்றதுல இந்த முகலாயர்கள் அப்படின்ற வம்சத்தை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாபர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பாபர் யாரு, ஃபர்ஸ்ட் எப்படி, எதனால இந்தியாவில் போர் தொடுகிறதுக்கு எது காரணமா அமைஞ்சது, யாரினுடைய அழைப்பின் பேர்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது முக்கியமான நபர்கள் 2 பேரை சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்ராஹிம் லோடி அப்படின்னக்கூடிய டெல்லி சுல்தானியனுடைய கடைசி அரசனா இருக்கக்கூடிய இப்ராஹிம் லோடியை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தௌலத் கான் லோடியும் அவருடைய மகன் தில்வர் கான் லோடி, இந்த தந்தை மகன் இவங்களும், அதுக்கடுத்து ராணா சங்கா அப்படின்ற இந்த 2 நபர்களும் அழைப்பு விடுத்திருப்பாங்க. இவங்க கூட கூடுதலா இந்த இப்ராஹிம் லோடின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த இப்ராஹிம் லோடி கூட அவங்களுடைய மாமனார், இப்ராஹிம் லோடியுடைய மாமனார் ஆலம் கான் அப்படின்றவரும் சேர்ந்து நீங்க கட்டாயம் இந்தியாவுக்கு வருகை தந்து இப்ராஹிம் லோடியை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபருக்கு அழைப்பு விடுத்திருப்பாங்க. அதுதான் இது. டெல்லி சுல்தானியத்தினுடைய கடைசி அரசனா இருக்கக்கூடிய இப்ராஹிம் லோடியை அழிப்பதற்காக தௌலத் கான் லோடியும் அவருடைய மகன் தில்வர் கான் லோடியும், அதுக்கடுத்து ராணா சங்கா இப்ராஹிம் லோடி, யாரு அவங்க இப்ராஹிம் லோடியுடைய மாமனார் ஆகிய ஆலம் கான், இந்த நபர்கள் எல்லாருமே சேர்ந்து அழைப்பு விடுத்து இந்த இப்ராஹிம் லோடியை அழிக்கணும் அப்படின்றதுக்காக அழைக்கப்பட்டவர் தான் பாபர். இவங்களுடைய அழைப்பை ஏற்று வரக்கூடியவர் எந்த நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது காபுல் ஆகிய இருவனுடைய அழைப்பை ஏற்று வந்த மன்னர் யார் அப்படின்னா காபுலினுடைய மன்னர் தான் பாபர். இந்த பாபரை தான் தனக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த அழைப்பை ஏற்று வந்ததால் ஏற்பட்டதுதான் முதலாம் பானிபட் போர் அப்படின்னு சொல்றாங்க. 1526 நடைபெற்ற இந்த முதலாம் பானிபட் போர் தான் முகலாயர்கள் அப்படின்ற ஒரு ஆட்சியை அந்த வம்சாவளியை ஏற்படுத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. இந்த முகலாயர்கள் ஆட்சி எத்தகைய பிரிவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 பிரிவுகளா இருந்திருக்கு. பேரரசனுடைய ஆட்சி காலங்களாகவும் ஒரு பகுதி, அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது ஓவராலா ஆங்கிலேயர்களுக்கு கீழே அடிமைகளா ஆட்சி செய்த அரசர்களுடைய காலமா 2 வேறுபட்ட பகுதிகளா இருக்கு. சரிங்களா, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது முகலாயர்களுடைய ஆட்சி 1526 இருந்து 1857 வரை நீடித்திருக்கு ஓவராலா. இதுல 1707 வரை பேரரசருடைய காலம். அந்த சீக்வன்ஸ்ல 1707 வரை பேரரசு காலம். பின்னர் இதுக்கு அடுத்து ஆங்கிலேயர்களுக்கு கீழே ஆட்சி செய்யக்கூடிய முகலாயர்களுடைய அரசருடைய காலமா 1707 முதல் 1857 வரை நிலவியிருக்கு. இதுல முதல் அரசர், முதல் ஆட்சியாளரா இருக்கக்கூடிய முகலாய பேரரசை பத்தின முழுமையான வரலாறை நம்ம பார்க்கலாம். இவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தலைமுறைகளை நம்ம பார்த்துடலாம். முதல் ஆட்சியாளரா பாபரும், அதுக்கடுத்து ஹுமாயூனும், அதுக்கடுத்து ஷர்ஷா. இந்த ஷர்ஷான்றவங்க முகலாயர்கள் வம்சத்தை சார்ந்தவர் அல்ல, சூர் மரபை சார்ந்தவர். அந்த மரபு இன்பியூட்டனா அவர் ஹுமாயூனை தோற்கடிச்சு இன்பியூட்டனா வந்தவங்க. இவங்களுடைய ரத்தம் வழியாகவோ அந்த ரத்த பந்த உறவோ யாருமே கிடையாது. இவர் வேற்று. சரிங்களா, அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது அக்பர், அதுக்கடுத்து ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். இந்த வரிசை முறையில தான் பேரரசர்களுடைய காலமா இருந்திருக்கு. அதுல முதல் ஆட்சியாளரா இருக்கக்கூடிய பாபர் சுமார் முதலாம் பானிபட் போர் 1526 இருந்து 1530 இந்த இடைப்பட்ட பகுதிகளில் ஆட்சி செய்யப்பட்ட பாபரை பத்தின முழு தகவலை தான் பார்க்கிறோம். இவர் முதலாம் பானிபட் போர் ஏற்பட்டதனுடைய விளைவாதான் முகலாயர்கள் அப்படின்ற வம்சத்தை ஏற்படுத்தினாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல இவருடைய தந்தை யாரு, அவருடைய நேம் என்ன, அவர் எந்த நாட்டினுடைய அரசரா இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருடைய தந்தை உமர் ஷேக் மிர்சா அப்படின்றது எந்த நாட்டினுடைய அரசர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பர்கானா நாட்டினுடைய அரசரா இருந்திருக்கிறார். அவருடைய மகனாதான் பாபர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய மரபு
தாய் வழியில என்ன மரபு, தந்தை வழியா என்ன மரபு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தந்தையின் மரபா பார்க்கும் பொழுது தைமூர் துருக்கியர்கள், அதுக்கடுத்து தாய் வழியில பார்க்கும்பொழுது செங்கிஸ்கான் மங்கோலியர். இந்த இரண்டு வகைப்பட்ட மரபுகளா தான் இவங்களுடைய தாய் மரபும் தந்தை மரபும் இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது இவருடைய இயற்பெயர் என்ன இயற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜகீருதீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜகீருதீன் முகமது அப்படின்றதா இவருடைய இயற்பெயரா இருக்கு. அந்த இயற்பெயருக்குன்னு ஒரு பொருள் இருக்கு. இப்ப பாபர்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புலி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இயற்பெயரா இருக்கக்கூடிய இந்த ஜகீருதீன் முகமது அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நம்பிக்கையை காப்பாற்றுபவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது பாபர் என்றால் புலி என்று பொருள். இவருக்கு 11 வயது இருக்கும் பொழுது அவருடைய தந்தை இறந்துடுறாரு. அந்த இறந்ததனுடைய விளைவா பரம்பரை சொத்தா சாமர்கண்ட் இவருக்கு கிடைக்குது. அப்படி பரம்பரை சொத்தா இவருக்கு கிடைத்த போதிலும் முஸ்லிம் பிரிவை சேர்ந்த அந்த 3 நபர்களால இவருக்கு மிகப்பெரிய தொல்லைகள் கொடுத்ததனுடைய விளைவா என்ன பண்றாரு, அவரால் அந்த இடத்துல நிலைக்க முடியவில்லை. அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். சாமர்கண்ட்ல ஆட்சி அமைக்க திட்டமிட்ட நிலையில் முஸ்லிம் பிரிவை சேர்ந்த அந்த 3 நபர்கள் யார் யாரு, என்னென்ன பிரிவுகள் அப்படி உசுபெக்குகள், சபாவிக்குகள், உதுமானிய துருக்கியர்கள் ஆகியவர்கள் மிகவும் தொல்லை கொடுத்ததனுடைய விளைவா அவரால் என்ன பண்ண முடியல, அந்த இடத்துல நிலைத்து நிற்க முடியல. அப்படி நிலைத்து நிற்க முடியாம எத்தனை காலம் அவதிப்பட்டார் அப்படின்னா 10 வருடங்களா ஆட்சி அமைக்க முடியல. அவரால் 10 வருடங்களா ஆட்சி அமைக்க முடியாம கடைசியா 1505 என்ன பண்றாரு, காபுல கைப்பற்றதுக்காக இந்தியாவில முதல் படையெடுப்பை மேற்கொண்டு காபுல கைப்பற்றியிருப்பார். அதுக்கடுத்து 1525 இந்த தௌலத் கான் லோடின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்தாரு இல்லைங்களா, அவர்கிட்டயே என்ன பண்ணிருப்பாரு, மிகப்பெரிய ஒரு சண்டையினுடைய விளைவாக அவர்கிட்ட இருந்தும் லாகூரை கைப்பற்றி இருப்பார். இவர்கிட்ட இருந்து லாகூரை கைப்பற்றினுடைய விளைவாதான் நம்ம கிட்டயே அடிச்சு புடின்னு போயிட்டானே, உன் ஆணுவத்தையும் அக்கிரமத்தையும் அடக்கிறதுக்கு ஒருத்தன் வராமலா போயிடுவான்னு சொல்லிட்டு இந்த தௌலத் கான் லோடியும் அவருடைய மகன் என்ன பண்றாங்க, இப்ராஹிம் லோடி அழிப்பதற்காக இவருக்கு சரியான முறையில அவனை தோற்கடிச்சு, அவரை முழுமையா தோற்கடிச்சு அந்த ஆட்சியை அழிக்கக்கூடிய ஒரு வகை திறமை கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதாலதான் என்ன பண்றாங்க, அழைப்பு விடுத்திருக்காங்க. அந்த அழைப்பை ஏற்றுதான் வராங்க. சரி, இந்த பாபர் போர்ல முதல்ல இவர் தான் பீரங்கி படையை பயன்படுத்தினதா வரலாறு இருக்கு. மிகவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், வேலிடான பாயிண்ட். அதுக்கடுத்து பாபருடைய போர்கள் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போறோம். பாபருடைய போர்கள் பார்க்கும்பொழுது ஆண்டுகள் தொடர்ச்சியா வரும். சரிங்களா, அந்த நேம் தான், அதுல இருக்கக்கூடிய பெயர்கள் தான் பார்க்கும் பொழுது நினைவில் வச்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் நெருடலான ஒரு விஷயமா இருக்கும். இதுக்குண்டான ஷார்ட்கட் வீடியோ ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் ஷார்ட்ஸா பதிவு செஞ்சிருக்கிறோம், வேணுன்றவங்க அதை பார்த்துங்க. சரி, வாங்க நம்ம இந்த போரை பத்தின விஷயங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2, 1526 முதலாம் பானிபட் போர் அப்படின்றது நடக்குது. யார் யாருக்கு அப்படின்னா இப்ராஹிம் லோடிக்கும் நம்மளுடைய பாபருக்கும் போர் நடக்குது. இந்த போர் யார் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பாபர் தான் வின் பண்றாரு. அப்படி வின் பண்ணதனுடைய விளைவா இந்துஸ்தானின் பேரரசர் அப்படின்ற ஒரு பட்ட பெயரை அவர் சூட்டுகிறாரு. இந்த போர் நடந்துச்சு இல்லைங்களா, முதலாம் பானிபட் போர். இந்த முதலாம் பானிபட் போர் நடந்த அந்த ஒரு இடத்துல ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துறாரு, காபுல் பாக் அப்படின்ற தோட்டத்தை ஏற்படுத்துறாரு. அதெல்லாம் இப்ராஹிம் லோடி பாபர் 2 பேருமே சண்டை போடும் பொழுது யார் வெற்றி அடைகிறாங்க, பாபர் வெற்றி அடைகிறாங்க. இந்துஸ்தானின் பேரரசர் அப்படின்ற ஒரு பெயரை அந்த வெற்றியினுடைய நினைவா அவர் என்ன பண்ணிக்கிறாரு, தனக்கு தானே சூட்டி கொள்றாரு. இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் காபுல் பாக் அப்படின்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துறாரு. அதுக்கடுத்து கான்வா போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடக்கும். யாரு கான்வா போர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இந்த தௌலத் கான் லோடியும் தில்வர் கான் லோடி அவங்களுடைய தகப்பனும் மகனும் சேர்ந்து கூட சேர்ந்து கூப்பிட்டாரு இல்லைங்களா, ராணா சங்கான்னு சொல்லிட்டு அவர் கூட என்ன பண்ணிருப்பாரு, ஃபைட் பண்ணியிருப்பாரு. அந்த வார்ல பார்க்கும் பொழுது ராணா சங்கா இவரும் தான் கூப்பிட்டாரு. சரிங்களா, ஏன் இவரு கூடயும் சேர்ந்து பண்றாங்கன்னா ஏற்கனவே தௌலத் கான் லோடி கிட்ட இருந்து லாகூர் பிடிங்கிட்டு போயிட்டாரு.
ராணா சங்கா நீ ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கிற, உங்ககிட்ட என்ன பண்றேன் ஒரு நாட்டை வந்து புடிங்கின்னு போயிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருந்தும் கைப்பற்றுவதற்காக ஓவராலா என்ன பண்றாங்க, அவர்கிட்டயும் போரை வந்து மேற்கொள்றாரு. அப்படி மேற்கொள்ளப்பட்ட போர் ராணா சங்கா விசஸ் பாபர், இந்த இரண்டு நபர்களுக்கும் போர் நடக்குது. அந்த போர்லயும் பாபர் தான் என்ன பண்றாரு, வெற்றி அடைகிறாரு. அப்படி வெற்றி அடைஞ்சதுடைய விளைவா தன்னுடைய இரண்டாம் வெற்றியை வந்து நிலைநாட்டுவதற்காகவும் அதனுடைய பெயர்கள் வந்து நிலைத்து நிற்பதற்காக காசி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து பட்ட பெயரை வந்து சூட்டுகிறாரு. இதற்கு அடுத்து ஜனவரி 20 1528 சந்தேரி போர் அப்படின்ற ஒரு போர் வந்து நடக்குது. இது யார் யாருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது மேதினிராய் விசஸ் பாபர், இந்த இரண்டு நபர்களுக்குமே நடக்குது. இதுல யாரு வந்து வின் பண்றாங்க அப்படின்னா வழக்கம் போல பாபர் தான் வின் பண்றாரு. இதுலயுமே யார் தான் வின் பண்றாங்க, இந்த பாபர் தான் வின் பண்றாரு. இதுல எந்த விதமான பட்ட பெயரும் வச்சுக்கல, தொடர்ச்சியா இரண்டு போர்கள்ல தான் அந்த பெயர் வந்து நிலைத்து நிற்கணும் அப்படின்றதுக்காக இரண்டு பெயரை வந்து அவரு பட்ட பெயரா சூட்டிட்டு இருப்பார். இதுல எந்த விதமான பட்ட பெயரும் வந்து சூட்டி கொண்டிருக்க மாட்டாரு. கடைசியா காக்ரா போர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சரிங்களா. 1529 மே 6 வந்து ஏற்படுத்தப்பட்ட காக்ரா போர். இந்த காக்ரா போர்ல ஆப்கானியர்கள் கூட பாபர் வந்து போட்டி போட்டிருப்பாரு, போரும் தொடுத்திருப்பாரு. இந்த போர்லயுமே யார் தான் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க, பாபர் தான் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. இந்த போர்லயும் வெற்றி வாகை வந்து பாபருக்கு தான் கிடைச்சிருக்கும். பாபருடைய தொடர் வெற்றிக்கு நான் முன்னதாகவே குறிப்பிட்ட போல பாபருடைய தொடர் வெற்றிக்கு யார் தான் வந்து காரணம், எந்த போர் முறை தான் காரணம், என்னதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பாபருடைய எல்லா வெற்றிக்குமே காரணம் அவர் பயன்படுத்திய அந்த பீரங்கி படை நம்பர் 1. இரண்டாவது, பீரங்கி படை பயன்படுத்தினவங்க எல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டாங்களா, வேற என்ன நுணுக்கங்கள், துலுக்மா போர் முறை அவரு என்னென்ன பயன்படுத்தி இருக்கிறாருன்னு பாருங்க. பீரங்கி ஃபர்ஸ்ட் ரீசனு பீரங்கி படை பயன்படுத்தினது. இரண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது போர் முறை என்ன மெத்தடாலஜியை பயன்படுத்தினார் அப்படின்னா துலுக்மா போர் முறை. இந்த துலுக்மா போர் முறைனா என்ன, இந்த துலுக்மா போர் முறை எந்த போருக்கு அடித்தளமா, எந்த போர் முறைக்கு அடித்தளமா இருந்தது, அதாவது மராத்தியர்களுடைய கொரில்லா போர் முறை, மறைந்திருந்து தாக்குதல்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த மறைந்திருந்து தாக்குதல் என்ற சொல்லக்கூடிய கொரில்லா போர் முறைக்கு அடித்தளமா இருந்ததுதான் இந்த துலுக்மா போர் முறை, சரிங்களா. இந்த துலுக்மா போர் முறையை பயன்படுத்தினுடைய விளைவாகவும் பீரங்கி படையை பயன்படுத்தினுடைய விளைவாகவும் தான் இந்த பாபருக்கு தொடர் வெற்றிகள் வந்து கிட்டுச்சு. தொடர் வெற்றியே இவர் பார்த்துட்டு இருந்த இவரு வேற என்ன நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா பாரசீக சக்கரம் ஒன்றை வந்து அறிமுகம் செஞ்சிருப்பார். பாரசீக சக்கரம்னா நீர் இறைப்பதற்கு உண்டான ஒரு சக்கரம். நீரை வந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்து மற்ற பகுதிக்கு செலுத்துவது போல் இருக்கக்கூடிய ஒரு வட்ட வடிவில் செய்யப்பட்ட ஒரு சின்ன ஒரு எந்திரம் போல இருக்கக்கூடியதுதான் பாரசீக சக்கரம். நம்ம வந்து படத்துல காட்டிட்டு இருக்கோம். இந்த பாரசீக சக்கரத்தை வந்து அறிமுகம் செஞ்சிருப்பார். இது மாதிரிலாம் நலத்திட்டங்கள் பிளஸ் எல்லாத்துலயுமே வெற்றியே அடைஞ்சிட்டு இருந்த இவரு எல்லா வெற்றியும் ஒருங்கிணைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இயற்கை எழுதிட்டு இருப்பாரு. தனது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே 1530 ஆக்ராவில் என்ன பண்ணிடுறாரு, அவருடைய இறுதியா இருக்கக்கூடிய அந்த முழுமையான அந்த உயிர் மூச்சை விட்டுறாரு ஓவராலா. சரி, இவரு எந்தெந்த மொழியில வல்லவர், தன்னுடைய சுயசரிதியை வந்து துசுக் இ பாபரி அப்படின்ற ஒரு பெயர்ல வந்து வெளியிட்டு இருப்பாரு. இவரு 2 மொழிகள்ல வல்லவர், சரிங்களா. அதாவது துருக்கி மற்றும் பாரசீக மொழியில வந்து வல்லவர். துசுக் இ பாபரி அப்படின்ற தன்னுடைய சுயசரிதையில தன்னை பத்தின பெருமையை மட்டுமே குறிப்பிடாம வேறு சில விஷயங்களையுமே குறிப்பிட்டிருக்கிறாரு. என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னா துசுக்கி பாபரி என்ற தன் சுயசரிதையில் இந்துஸ்தான் பற்றியும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்து எல்லா விஷயத்தையுமே இவர் என்ன பண்ணியிருப்பாரு, ரெக்கார்ட் ஃபைல் பண்ணியிருப்பார், சரிங்களா. இதுக்கடுத்து இவர் 2 மொழியில வல்லவர். ஆனா எந்த மொழியில வந்து இவர் வந்து தன்னுடைய சுயசரிதியை வந்து எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது துசுக் இ பாபரி அப்படின்னக்கூடிய பாபருடைய சுயசரிதை எந்த மொழியில இயற்றப்பட்டது அப்படின்னா மிகவும் முக்கியமானது துருக்கி மொழியில தான், பாரசீக மொழியில இல்ல. அப்ப மற்ற மொழியில எல்லாம் மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. பாரசீக மொழியில்
ஆங்கில மொழி, இது மாதிரி இருக்கக்கூடிய மற்ற மொழிகள் எல்லாத்துலயுமே மொழிபெயர்த்திருப்பாங்க. அந்த மொழிபெயர்த்த நபர்கள் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கவர்கள், முக்கியமானவர்கள். அப்ப அதை பத்தி பார்த்துடலாம். பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர்கள் அப்படின்னா அப்துல் ரஹீம் அப்படின்ற கூடிய அந்த நபரால தான் பாரசீக மொழியில துசுக்கி பாபரி அப்படின்னக்கூடிய அவருடைய சுயசரிதை வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து ஆங்கில மொழியில் 2 பேர் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆங்கில மொழியில் எத்தனை பேர்? 2 பேர் மொழிபெயர்த்திருப்பாங்க. வில்லியம் எர்ஸ்கின். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது லெய்டன். இந்த 2 நபர்கள் ஆங்கில மொழியில மொழிபெயர்த்திருப்பாங்க. பிரெஞ்சு மொழியிலையும் 2 பேர் மொழிபெயர்த்திருப்பாங்க. பாவெட்டி கோர்ட்லி அப்படின்னக்கூடிய இந்த 2 நபர்கள் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. இன்னைக்கு ரோந்து வாகனம் என்னக்கூடிய இந்த சீரியஸ் முதல் வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். நன்றி.